To know who what என்ன பாப்பா about. ஏன் பாப்பா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிற படி படி படின்னு எப்ப பார்த்தாலும்? இப்பவே படிச்சாதான் ஃபியூச்சர்ல நீட் ஐஐடி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். நீட் ஐஐடி எக்ஸாம்ஸ் தவிர வேற எதுவுமே இல்லையா? நீட் ஐஐடி தான் லைஃபா? அதை தாண்டி வேற எதுவுமே இல்லையா? வேற என்ன இருக்கு? பின்லாந்து கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்விப்பட்டிருக்கோம். உலகத்திலேயே சந்தோஷமான நாடு எதுனா பின்லாந்து தான். உலகத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாடும் பின்லாந்து. ஏன் பின்லாந்து அப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி. இங்க மாதிரி அங்க ப்ரீகேஜி எல்கேஜி இதெல்லாமே கிடையாது. 7 இயர்ஸ் ஆகும்போதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இத மார்க் இந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் ஒரு தனித்திறமை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்திறமைக்கு ஏத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, கிரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்னெல்லாம் திறமை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கோச்சிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த மார்க் டிராமா, இந்த ஸ்பெஷல் கிளாஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா டியூஷன்ங்கிற ஒரு கல்ச்சர் இருக்கு. ஸ்கூல்லயே பாவம் இவ்வளவு நேரம் அவங்க இருந்துட்டு வராங்க, அதை முடிஞ்சு டியூஷனுக்கு வேற போவாங்க. அங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்கூல்ல இருக்கிற நேரமே அவங்க கம்மி தான். ஆனா இருக்கிற நேரத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டிய டெவலப் பண்ற மாதிரியும் பொட்டன்ஷியலா டெவலப் பண்ற மாதிரியும் அழகா அந்த டைமை யூஸ் பண்ணி அந்த பசங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் பின்லாண்டோட சிஸ்டம். அதே மாதிரி பின்லாண்ட்ல டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் கிளாஸா இருந்தாலும் ஹையர் கிளாஸா இருந்தாலும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஹை குவாலிஃபிகேஷன் தான். டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன்ங்கிறது ஹைலி பெய்டு ப்ரொஃபஷன். இதுல லோவர் கிளாஸ் டீச்சர்ஸோட நாலேஜ் எதுல அதிகமா இருக்கணும்னா சைல்டு டெவலப்மெண்ட், சைல்டு சைக்காலஜில அதிகமா இருக்கணும். ஹையர் கிளாஸஸ் போக போக சப்ஜெக்ட்ல நாலேஜ் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய சிஸ்டம்ங்கிறது. அங்க படிக்கிறது மதர் டங்ல தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் கிடையாது அங்க. இந்த மாதிரி பின்லாந்து எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு போனா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கலாம். பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே ஒரு டாக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி பசங்களுக்கு இப்ப உடம்பு முடியல இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா, ஒரு ஃபீல் வந்ததுன்னா கண்டிப்பா அவங்க போய் அதுக்கான ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான கல்ச்சர் பின்லாந்து எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கு. So that is why the happiest people யாருன்னு கேட்டா பின்லாந்து பீப்புள் தான். ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அது மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நம்ம இந்த சொசைட்டி இந்த நமக்கு சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் அவங்க எப்படி வேணாலும் யோசிக்கட்டும். ஆனா நமக்கு தெரியுது எது ரைட் எது தப்புங்கிறது. நம்ம அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்காக படிக்காம இருக்க கூடாது. நல்லா படிக்க தெரியணும், லாங்குவேஜ் நல்லா படிக்க தெரியணும், எழுத தெரியணும். மத்தபடி மார்க் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே ஓகே சொல்லு